எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ மார்கழி மாசம் மிக சிறந்த மாசம் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில பேர் அது மார்கழி மாசமா இது சரியான பூஜ்ய மாசம்ன்றா. சில பேர் மார்கழியா இது பீட மாசம்ன்றா. அப்போ மார்கழி என்ன மாசம்தான்? இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஆக்சுவலா கீதையில பகவான் சொல்லியிருக்கார், மாதங்களில் மார்கழி நான். ஆமா, மார்கழி மாசம் மிக ஏற்றமான மாசம். இது பீட மாசம் இல்ல, பீடமான மாசம். பெரிய பீடம், பெரிய சிம்மாசனத்துல இருக்கிற மாசம். இது பூஜ்ய மாசம் இல்ல, பூஜிக்க தகுந்த மாசம். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாசத்தினுடைய விசேஷங்களை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது தனுர் ராசிக்கு இருந்ததுல இந்த மாசம் தனுர் மாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுர் மாசத்துல தேவர்களுக்கு இது கால வேலை. அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்தை எப்பயுமே இருந்துக்கிறோம்னு சொல்லுவோம். ரொம்ப மிக சிறந்தமான மாசம். இது மட்டும் இல்லாம சங்க தமிழ் மாலை ஆண்டாள் யாரு திருப்பாவையை நமக்கு அழகா கொடுத்திருக்க மாசம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துலதான் பாவை நோன்பு இந்த மாதிரி நடக்கும். இந்த கால வேலையில மனுஷங்களுக்கு ரொம்ப சாத்வீக குணம் இருக்கும். கோரம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, பசி இருக்காது, ஆத்திரம் இருக்காது. எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கிற மாசம் இந்த கால வேலையில தான். அதனாலதான் காத்தால மார்கழி மாசத்துல எழுந்திருப்பா. சயின்டிபிக்கா பார்க்கும் பொழுது ஓசோன் லேயர் நல்ல காற்று நமக்கு கொடுக்கணும். சோ அந்த ரெஸ்பிரேஷன் இருக்க அந்த ஓசோன் நம்மளுடைய அந்த மூக்க அடைப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது இந்த மார்கழி மாசம். இந்த மார்கழி மாசம் இடையூறு இல்லாம பெருமாளுக்கு பண்ணலாம். ஏன் இடையூறு இல்லாம பண்ணலாம்? அதுக்கு 2 ரீசன். முதல் வழி என்னன்னு கேட்டா, இந்த பஸ் ஆரன் கும்பல் இதெல்லாம் இருக்காது. நிம்மதியா பெருமாளை நாங்களும் ஆண்டாள் போல நாங்களும் பெருமாளை நல்லா சேவிக்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, தேவதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவா பெருமாளை சேவிக்க. இந்திரன் ரிஷிகள்லாம் தவம் பண்ணா ரம்பா ஊர்வசி மேனக்கால நினைச்சு டான்ஸ் ஆட சொல்லி அவதவத்தை கழிச்சிருவான். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தேவேந்திரன் பிரம்மா போன்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவா, யாராவது தவம் பண்ணா தன்னுடைய பதவிக்காக தான் அவ தவம் பண்றாளோ, தன்னுடைய பதவிக்காக அவ பூஜை பண்றாளோ அப்படிலாம் நினைச்சுப்பா. இப்ப அவளுக்கு விடிகாத்தால நேரம், அவளும் அந்த சாத்வீகமா இருப்பா, அவளுக்கும் அந்த போட்டி போடாமலாம் இருக்காது. சோ நம்ம பெருமாளை நல்லா விழுந்து சேவிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மாசம் இந்த மார்கழி மாசத்தை கேசவ மாசம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. இப்ப கார்த்திகைய தாமோதர மாசம்னு சொல்றா, அதனால சித்திரைய விஷ்ணு மாசம்னு சொல்றா. அந்த மாதிரி இந்த கேசவ மாசம், கேசவனாலே நம்ம வெளியில போகும், அதாவது வருஷத்தினுடைய முதல் வெளிகாத்தால நேரம் அர்த்தம். அதாவது மிக சிறந்த மாசம் இது. இது மட்டும் இல்லாம மழை, அடுத்த வருஷத்துக்கு வேண்டிய மழையை தீர்மானிக்கிற மாசம் இந்த மார்கழி தான். மார்கழியில மழை பெஞ்சா அதுக்கு அடுத்த அவங்க எந்த மாசமும் பஞ்சத்துக்கு இடம் இருக்காது, மழைக்கு இடம் இருக்காது. மார்கழியில கொஞ்சமாவது மழை பெய்யணும். மழை பெஞ்சா வர மாசங்கள் எல்லாம் செழிப்பா இருக்கும். அதனால மார்கழி மிக சிறந்த மாசம். இது மட்டும் இல்லாம இந்த திருப்பாவை, திருவம்பாவை எல்லா இடத்துலயும் சத்சங்கங்கள், நல்ல நல்ல மனுஷர்கள் ஒன்னா கூடி பெரும்பாலும் சேவிக்கிற இந்த சத்சங்க மாசம் மார்கழி மாசம் தான். அதனால மாதங்களில் நான் மார்கழியினர். ஆனா கண்ணதாசன் என்ன சொன்னார்? மாதங்களில் அவள் மார்கழியினர். அவர் ஆண்டாள சொன்னாரோ என்னமோ தெரியல, ஆனா பெருமாள் தன்னை சொல்லிட. இப்படிப்பட்ட பல ஏற்றங்களை கொண்ட இந்த மார்கழி மாசம் பீடம் போன்ற பீடம் சிம்மாசனத்துல இருக்கிற மாசம், பூஜிக்க தகுந்த மாசம். அதனால இந்த மார்கழி மாசத்துல, சிறந்த மாசத்துல திருப்பாவையை நம்ம சொல்லுவோம். திருப்பாவையை சொல்லி ஆண்டாளுடைய பாசுரங்கள் எல்லாம் நம்ம கட்டாயம் சேவிப்போம். நீங்களும் எல்லாரும் என்ன இந்த திருப்பாவையை சேவிக்கணும்னுட்டு நான் உங்களுக்கு கேட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மலதி ராகவன், காஞ்சிபுரம்.